ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். நம்ம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கர வயலில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு ரெக்கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. ஏன் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமருதீனை வந்துட்டு சுபிக்ஷா வந்துட்டு அந்த விளையாட்டில் வந்து குத்திருப்பாங்க, அதாவது பொம்மையில் குத்திருப்பாங்க. அது ஆஸ் பர் ரூல். ஏன்னா அவங்க பார்க்காத வேலை குத்துறது தான் அந்த கேம் ரூல். அதை வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் கமருதீன் என்ன பண்ணுவார், நான் பார்க்காத நேரத்தில் குத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சண்டை போட்டிருப்பார், சுபிக்ஷா கிட்ட சண்டை போட்டிருப்பார், ஆதிரி கிட்ட சண்டை போட்டிருப்பார். அவர் சண்டை யாரெல்லாம் குத்துனாங்களோ எல்லாருக்கிட்ட சண்டை போட்டிருப்பார். ஆனால் கேமோட ரூலே அதுதான். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்ன எப்படி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசியிருப்பார். அது மட்டுமா, சுபிக்ஷா வந்துட்டு அந்த மாதிரி குத்துனதுக்கு வாண்டடாக வந்து இதுலேருந்தே தெரியுது நீ எங்கேருந்து வந்திருக்க, எப்படி இதுலேருந்தே தெரியுது, உன் செய்கையிலேருந்தே தெரியுது நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே சுபிக்ஷா டென்ஷன் ஆயிடுறாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்போது கமருதீன் வந்துட்டு அவங்க விரலை நீட்டி தேவையில்லாமல் பேசான்னு சொன்னதுக்கு விரலை நீட்டி பேசாதான்றாரு. நீ கஷ்டப்பட்டு வந்திருக்கன்னா அதை மாதிரி நடந்துக்கணுன்றாரு. இதெல்லாம் என்ன வார்த்தை? அவங்க எங்கேருந்து வந்தால் எங்கே என்ன இதெல்லாம் ஒரு கேமில் வந்துட்டு எதை பற்றி பேசணும் எதை பற்றி பேசக்கூடாது. இதே திவாகர் வந்துட்டானா ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு ப்ராப்ளம் மாட்டேன் இங்கேயா வரணும் எங்கேயா எப்படி இவர் வரலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாரு. சுபிக்ஷா வந்து அவங்களுடைய சொந்த முயற்சியால் ஒரு சோஷியல் மீடியாவில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க அப்பாவோட கடனை கிட்டத்தட்ட 20 லட்சமோ என்னமோ இருந்திருக்கு பொழுது அதை அந்த பொண்ணு அடைச்சிருக்கு. அதை வந்து பெருமையாக சொல்லுது. உங்களால் முடியுமா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்கள் கதையில் என்ன சொன்னீங்க, எங்கள் அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் நல்லா வந்துட்டு பணக்கார காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டால் அவங்க படிக்க வச்சாங்க, ஆனால் அம்மா கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி பணக்கார காலேஜில் படிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு தனியாக ஒரு பொண்ணாக வந்துட்டு அவங்க அப்பாவோட 20 லட்ச ரூபா கடனை அடைச்சிருக்கு. நீங்கள் பெட்டரா அந்த பொண்ணு பெட்டரா? இதில் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கியோ அந்த கஷ்டத்தை உணர்ந்து அதை மாதிரி நடந்துக்கன்னா என்ன பேச்சு எனக்கு சத்தியமாக புரியல. அதுக்கப்புறமா இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஏமாத்திட்டு தானே அங்கே ஃபைனல்ஸ் வர போனாங்க, உனக்குலாம் அறிவு இல்லை அப்படின்றாரு. நீ எப்போ வந்து இந்த மாதிரி முதுகில் குத்துனியோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டார். ரொம்ப ஒஸ்ட்டு த கோர்னு சொல்லுவாங்க பற்றியில் அந்த மாதிரி பேசியிருந்தார். ஆனால் இதை விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம், கேட்கல. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமாக ஒருத்தரோட அதாவது கேமை பற்றி பேசாமல், கேமில் நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஆனால் கேமை தவிர்த்து அந்த தனி மனித தாக்குதலை தவிர்த்து அவங்க பின்னாடி இருக்கிற அவங்க அம்மாவையோ அவங்க அப்பாவையோ அவங்க சமுதாயத்தையோ அவங்க எதுவும் அதெல்லாம் தவறு, ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயங்கள். இதெல்லாம் பண்ணவே கூடாது. இவருக்கு கண்டிப்பாக வந்து எல்லோ கார்டில் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளுத்து வருது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. இப்படி தான் வந்து ஆரி சீசனில் வந்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, ஆரியை வந்துட்டு வளர்ப்பு சரியில்லைன்னு கமலஹாசன் அவர்களை வச்சு செஞ்சிருப்பார். அந்த மாதிரி வந்துட்டு இங்கே செய்யறதுக்கு தான் ஆள் இல்லாமல் போச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த கமருதீன் இத்தனைக்கும் திவாகரை பார்த்து துப்புறாரு, சுபிக்ஷா பார்த்து துப்புறாரு, ஆனால் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு அதை பற்றி யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன கொடுமை பாருங்கள். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.